ஊதிய உயர்வு உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த முறையும் அவருக்கு ஊதிய உயர்வு உயர்த்தி கொடுக்கலாம்ன்ற எண்ணம் அரசுக்கு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 15,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். அந்த வந்து 10,000 கொடுத்தா ஒரு 15,000 கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏஎன்எம்னு அது மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கு 12,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். அதாவது சோஷியல் ஒர்க்கர் வரைக்கும் 12,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். அது கீழே உள்ளவங்க 10,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். எல்லோருக்கும் உயர்த்தி கொடுக்கலாம். அதே அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம். அவங்களுக்கு அதாவது 10,000 8,000 அது மாதிரி வரும். அவங்களுக்கு அதையும் உயர்த்தி கொடுக்குறாங்க அரசுடைய எண்ணம். அடுத்து ஆஷா பணியாளர்கள் எல்லாம் பேசுறீங்க. இப்போ நம்ம சாதாரண சொல்லியிருக்கோம், நம்மள 18,000 ரூபாய்க்கு குறைவான சம்பளம் இருக்கக்கூடாது. நம்ம நிலையில் ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. பிடபிள்யூ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வெற்றிப்பால் ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆஷா பணியாளர்கள் கிடைக்கின்றவாறு அவர்களுக்கு வந்து 10,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. இன்சென்டிவ் வேறு இருக்கும். அவங்க 300 400 500 1000 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு 8,000 உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கும் 18,000 கிடைக்குது.